Hi students, நம்ம last classல 5th chapterல magnetism and electromagnetismல என்ன ரிலேஷன்ஷிப் அதாவது எலக்ட்ரிசிட்டிக்கும் மேக்னெட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். லாஸ்ட்டாக எலக்ட்ரிக் மோட்டார் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அது எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா electromagnetic induction. When it was shown by Oersted that magnetic field is produced around a conductor carrying current, the reverse effect was also attempted. அதாவது வந்துட்டு ஆஸ்ட்ரிட் என்ன பண்ணாரு, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை சுற்றி வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ அதையவே வந்துட்டு ரிவர்ஸாக பண்ணியும் அவர் அட்டெம்ப்ட் பண்ணார். In 1831, Michael Faraday explained the possibility of producing an EMF across the conductor when the magnetic flux linked with the conductor is changed. அப்போ அவர் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு 1831ல மைக்கேல் ஃபேரடே அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, possibility of producing an EMF, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது அந்த கண்டக்டரை இது பண்ணி எவ்வளோ எவ்வளோ EMS, அதாவது அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அந்த கண்டக்டரை வந்துட்டு கிராஸ் பண்ணி. when the magnetic flux linked with the conductor, அதாவது வந்துட்டு அந்த கண்டக்டர் கூட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணும்போது எவ்வளோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு அதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. In order to demonstrate this, Faraday conduct few experiments. ஸோ இதை வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறக்காக, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறக்காக அவர் வந்துட்டு சில எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணார். ஸோ அதுதான் வந்துட்டு ஃபேரடேஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேரடேஸ் எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 1. In this experiment, 2 coils were wound on a soft ring. அதாவது வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 காயில்ஸ் இருக்குது, அதாவது 2 காயில் இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்கன்னா ஓன் பண்ணுறாங்க, அதாவது சுற்றுறாங்க. ஒரு சாஃப்ட் அயன் ரிங் மேலே அதை வந்துட்டு சுற்றுறாங்க. The coil on the left is connected to a battery and a switch key. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய காயில் எது கூட கனெக்ட் பண்ணுறாங்க, பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுறாங்க. பேட்ரி கூடயும் கீ, அதாவது ஸ்விட்ச் கீ கூடயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. A galvanometer is attached to the coil on the right. ஸோ அந்த காயிலோட ரைட் சைடில் வந்துட்டு galvanometer வந்துட்டு அட்டாச் பண்ணுறாங்க. When the switch is put on, at the instant there is a deflection in the galvanometer. ஸோ அந்த ஸ்விட்சை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுது, ஒரு டெஃப்ளெக்ஷன் வந்துட்டு தெரியுது அந்த galvanometer. Likewise, when the switch is put off, again there is a deflection but in opposite direction. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போதும் அந்த galvanometerல ஒரு டெஃப்ளெக்ஷன் தெரியுது, ஸ்விட்சை ஆஃப் பண்ணும்போதும் அந்த galvanometerல டெஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது ஆன் பண்ணும்போது ஒரு டைரக்ஷனில் தெரியுது, அதுக்கு ஆப்போசிட்டாக ஆஃப் பண்ணும்போது ஒரு டைரக்ஷனில் தெரியுது. This proves the generation of current. ஸோ இதுதான் வந்துட்டு கரண்ட்டோட ஜென்ரேஷன் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் 2 காயில் எடுத்துக்கிறாங்க. அந்த 2 காயிலை வந்துட்டு ஒரு சாஃப்டான அயன் ரிங்கில் வந்துட்டு சுற்றுறாங்க. அந்த காயிலோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு பேட்டரியும் கீயும் கனெக்ட் பண்ணுறாங்க. அதோட ரைட் சைடில் வந்துட்டு galvanometer வந்துட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த காயிலில் இருக்கக்கூடிய ஸ்விட்சை வந்துட்டு நம்ம ஆன் பண்ணும்போது அங்கே வந்துட்டு அந்த galvanometerல டெஃப்ளெக்ஷன் தெரியுது. அதே மாதிரி அந்த ஸ்விட்சை நம்ம ஆஃப் பண்ணும்போதும் அங்கே ஒரு டெஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனால் ஆன் பண்ணும்போது எந்த டைரக்ஷனில் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ப்ரூவ் பண்ணுறதுன்னா கரண்ட்டோட ஜென்ரேஷனை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ்பிரிமெண்ட் 2. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் அப்படி பண்ணாரு. செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, in this experiment current is generated by the movement of magnet in and out of the coil. ஸோ இங்கே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாருனா, கரண்ட்டை வந்துட்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறாருனா, இந்த மேக்னெட்டை வந்துட்டு காயிலுக்கு உள்ளேயும் வெளியும் கொண்டு வரும்போது அந்த கரண்ட்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறாரு. பாருங்கள், இதுதான் வந்துட்டு காயில். இந்த காயில் வந்து இந்த மேக்னெட்டை வந்துட்டு உள்ளே கொண்டு வரும்போதும் வெளியே கொண்டு வரும்போதும் அந்த கரண்ட்டை வந்துட்டு எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்க்குறாரு. The greater the number of turns, the higher is the voltage generated. ஸோ அந்த டேர்ன்ஸ், அந்த காயிலை வந்துட்டு ஹையராக நம்ம நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் நிறையா பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் 2. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் 2ல் என்ன பண்ணுறாங்க, கரண்ட் அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா, மேக்னெட், அதாவது அந்த காயில் இருக்கக்கூடிய மேக்னெட்டை உள்ளேயும் வெளியும் எடுத்துட்டு அங்கே வந்துட்டு கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ
அந்த காயிலை வந்துட்டு நம்ம நிறையா டேர்ன்ஸ் வந்துட்டு டேர்ன் பண்ணும்போது அங்கே வந்துட்டு ஹை வோல்டேஜ் கரண்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 2. இதுதான் வந்துட்டு அவர் செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறாரு. தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, in this experiment the magnet is stationary but the coil is moved in and out of the magnetic field. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் 2ல் வந்துட்டு காயிலை வந்துட்டு அப்படியே மூவ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு மேக்னெட்டை வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் 3ல் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்னெட் அப்படியே தான் இருக்கும், அந்த காயிலை மட்டும் உள்ளே வெளியேன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுறாங்க. இண்டிகேட்டட் பை த மேக்னெட். பாருங்கள், மேக்னெட், இது காயில். ஸோ இந்த காயிலை வந்துட்டு உள்ளே வெளியேன்னு மூவ் பண்ணுறாங்க. Here also current is induced. ஸோ இப்படி பண்ணும்போதும் கரண்ட் வந்துட்டு அங்கே வருது அப்படிங்கிறாங்க. All these observations made Faraday to conclude that whenever there is a change in the magnetic flux linked with a closed circuit, an EMF is produced and the amount of EMF induced varies directly at the rate at which the flux changes. அதாவது இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா Faraday என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, when there is a change in the magnetic flux linked in a closed circuit, ஒரு closed circuit ஓட magnetic flux-ஐ வந்துட்டு நம்ம லிங்க் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு EMF, அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸோட அமௌண்ட் வந்துட்டு எதுக்கு டைரக்டாக இருக்குன்னா, நம்ம எவ்வளோ ஃப்ளக்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கு வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. This EMF is known as induced EMF, and the phenomena of producing an induced EMF due to change in the magnetic flux linked with the closed circuits is called as electromagnetic induction. So இந்த EMF தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா induced EMF, அதாவது EMF is nothing but electromotive force. ஸோ இப்படி வரக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா induced EMF அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபினோமினா, அதாவது அந்த EMF-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுறது எதனால, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் க்ளோஸ்டு சர்க்கியூட்டோட லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் தான், அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். The direction of the induced current was given by Lenz's law, which states that induced current in the coil flows in such a direction as to oppose the change that causes it. So இந்த induced current ஓட direction வந்துட்டு ஒரு law தருது, அதுதான் வந்துட்டு Lenz's law. Lenz's law அப்படிங்கிற வந்துட்டு Lenz அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சனால இதை வந்துட்டு Lenz's law அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லாவில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, which states that induced current in the coil flows in such a direction. அதாவது ஒரு காயிலில் இருக்கக்கூடிய இந்த induced current வந்துட்டு எப்படி ஃப்ளோ ஆகும், எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் அது தருதோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ஃப்ளோ ஆகும் அப்படின்னு இந்த லா சொல்லுது. The direction of induced current can also be given by another rule called Flemings right hand rule. So இந்த induced current ஓட direction வந்துட்டு இன்னொரு வழியிலையும் நம்மளால சொல்ல முடியும். அந்த ரூலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா Flemings right hand rule. ஸோ நம்ம வந்துட்டு Flemings left hand rule பார்த்தோம், இது வந்துட்டு Flemings right hand rule. ஸோ Faraday வந்துட்டு 3 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு, 2 காயில் எடுத்துகிட்டு ஒரு சாஃப்ட் அயன் ரிங்கில் வந்துட்டு அதை சுற்றிட்டு அதில் என்ன லெஃப்ட் சைடில் வந்துட்டு பேட்டரியும் கீயும் அட்டாச் பண்ணுறாங்க, ரைட் சைடில் வந்துட்டு கேல்வனோமீட்டரை வந்துட்டு அட்டாச் பண்ணுறாரு. ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது அந்த கேல்வனோமீட்டரில் டெஃப்ளெக்ஷன் தெரியுது, அதே மாதிரி ஸ்விட்சை ஆஃப் பண்ணும்போது அந்த கேல்வனோமீட்டரில் டெஃப்ளெக்ஷன் தெரியுது. ஆனால் 2 டெஃப்ளெக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பண்ணுறாரு. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது ஒரு மேக்னெட், அதாவது காயில் இருக்கக்கூடிய காயிலை வந்துட்டு அப்படியே மூவ் ஆகாமல் வச்சுட்டு மேக்னெட்டை மட்டும் அவர் வந்துட்டு மூவ் பண்ணுறாரு, உள்ளே வெளியே மூவ் பண்ணுறாரு. அப்போது வந்துட்டு அந்த கரண்ட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. இதுதான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் 2. எக்ஸ்பெரிமெண்ட் 3ல என்ன பண்ணுறாரு, மேக்னெட்டை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு காயிலை மட்டும் உள்ளே வெளியேன்னு சொல்லிட்டு அதை மூவ் பண்ணுறாரு. அப்படி மூவ் பண்ணும்போதும் கரண்ட்டும் வந்துட்டு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருந்துட்டு அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரண்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. அதாவது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் லிங்க் பண்ணி வரக்கூடிய ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் அந்த ஃபினோமினா தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு இவர் கன்க்ளூட் பண்ணுறாரு. ஸோ இதை வந்துட்டு இன்னொரு இதில் சொல்லலாம் அப்படின்னா Lenz's lawனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் Flemings ரைட் ஹேண்ட் ரூல் மூலியமாகவும் நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு மைக்கேல் ஃபேரடே அந்த சயின்டிஸ்ட். ஸோ பாருங்கள், Flemings ரைட் ஹேண்ட் ரூல் இது என்ன சொல்கிறாங்கன்னா,
Stretch the thumb, forefinger and middle finger of your right hand mutually perpendicular to each other. So நம்மளோட ரைட் ஹேண்டோட தம்பு forefinger and middle finger எல்லாத்தையுமே வந்துட்டு மியூச்சுவலாக பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். If the forefinger indicates the direction of the magnetic field. So நம்மளோட forefinger எதை இண்டிகேட் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி தம்பு வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுனா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். ஸோ அந்த கண்டக்டரோட டைரக்ஷன் மோஷனோட டைரக்ஷனை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. மிடில் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா will indicate the direction of the induced current. மிடில் ஃபிங்கர் வந்துட்டு அந்த கரண்ட்டோட டைரக்ஷனை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜெனரேட்டர் ரூல். ஸோ ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூலுக்கு இன்னொரு பேர் என்ன? ஜென்ரேட்டர் ரூலுங்கிறாங்க. ஸோ ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலில் என்ன பண்ணுறோம்? நம்ம ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய தம் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் எல்லாத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். ஃபோர் ஃபிங்கர் வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. தம்ப் வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுது? தம்ப் வந்துட்டு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த கண்டக்டரோட டைரக்ஷன், மோஷன் ஆஃப் த கண்டக்டர், அந்த மூவ் ஆகக்கூடிய கண்டக்டரோட டைரக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. மிடில் ஃபிங்கர் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜென்ரேட்டர் ரூல் அப்படின்றோம். ஸோ பாருங்கள், இதான் வந்துட்டு ரைட் ஹேண்ட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும். தம் ஃபிங்கர், ஃபோர் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகேவா? இதான் வந்துட்டு ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். ஸோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னால் என்ன? An alternating current AC generator as shown in the figure 5.18. பாருங்கள், இதான் வந்துட்டு ஏசி ஜென்ரேட்டர். இதில் என்ன இருக்குது? கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஏ ரொட்டேட்டிங் ரெக்டாங்குலர் காயில் ABCD. ஸோ பாருங்கள், இது வந்துட்டு ரெக்டாங்குலர் காயில். இது என்ன இருக்குது? ABCD இருக்குது. கால்டு ஆர்மேச்சர். ஸோ இதைத்தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா ஆர்மேச்சர்னு சொல்லுவோம். இது எதுக்கு நடுவில் இருக்குது? ரெண்டு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு சென்டரில் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிங் ஜென்ரேட்டர் அப்படிங்கிறதுல என்னென்னு இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட்டிங் காயில் இருக்கும் ABCDன்னு சொல்லிட்டு. இது பேர் தான் நம்ம ஆர்மேச்சர்னு சொல்லுவோம். இது எதுக்கு நடுவில் பிளேஸ் ஆகிருக்கு? ரெண்டு பெர்மனன்ட் மேக்னெட்ஸுக்கு சென்டரில் இருக்குது. The two ends of the coil are connected to the slip rings S1 and S2. ஸோ பாருங்கள், இந்த ரெண்டு அதாவது டூ எண்ட், இந்த ரெண்டு அந்த காயிலோட ரெண்டு எண்டும் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? ஸ்லிப் ரிங்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு S1 and S2 இந்த ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. The inner side of these rings are insulated. ஸோ இந்த ரிங்ஸோட அதாவது S1 S2ஓட அந்த ஸ்லிப் ரிங்ஸோட இன்னர் சைடு என்ன? இன்சுலேட்டட், அதாவது இன்சுலேட்டட் மெட்டீரியல் இருக்கும். Two conducting stationary brushes B1 and B2 are kept separately on the rings S1 and S2 respectively. ஸோ ரெண்டு ப்ரஷஸ் இருக்குது, அதாவது B1 and B2. இந்த B1ம் B2ம் ஸ்லிப் ரிங்ஸ் அதாவது S1 S2க்கு செப்பரேட்டாக கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The two rings S1 and S2 are internally attached to the axle. ஸோ இந்த டூ ரிங்ஸ் அதாவது S1 and S2 வந்துட்டு எப்படி அட்டாச் ஆகிருக்கு? இன்டர்னலாக வந்துட்டு ஆக்சல் கூட அட்டாச் ஆகிருக்கு. The axle may be mechanically rotated from the outside to the rotate the coil inside the magnetic field. ஸோ அந்த ஆக்சல் வந்துட்டு எப்படி வந்துட்டு மெக்கானிக்கலாக ரொட்டேட் ஆகும் அப்படின்னா அவுட் சைட்லேருந்து ரொட்டேட் ஆகும். அந்த காயில் வந்துட்டு ரொட்டேட் ஆகும்போது, ஸோ அந்த காயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆக்சல் வந்துட்டு மெக்கானிக்கலாக ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. Outer ends of the two brushes are connected to the external circuit. ஸோ இந்த ரெண்டு ப்ரஷோட அதாவது B1 and B2ஓட அவுட்டர் எண்டு வந்துட்டு எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். பாருங்கள், இதான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட். இந்த எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் கூட கனெக்ட் ஆகிருக்குங்கிறாங்க. ஸோ ஏசி ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இதான் வந்துட்டு ஏசி ஜென்ரேட்டர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இதில் என்னென்ன இருக்குது? ஒரு ரொட்டேட்டிங் ரெக்டாங்குலர் காயில் இருக்குது. இது தான் வந்துட்டு ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்கு நடுவில் இருக்குன்னா ரெண்டு பெர்மனன்ட் மேக்னெட்ஸுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ரெண்டு ஸ்லிப் ரிங்ஸ் இருக்குது S1 and S2. ஸோ இந்த காயிலோட ரெண்டு எண்டும் வந்துட்டு இந்த ஸ்லிப் ரிங்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ப்ரஷஸ் இருக்குது, அதான் B1 and B2. ஸோ இந்த B1 and B2 அதே மாதிரி ஸ்லிப் ரிங்ஸான S1 and S2 வந்துட்டு ரெண்டும் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு அதே மாதிரி இந்த ரெண்டு ப்ரஷோட அதாவது B1 and B2 ப்ரஷ் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு? எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. When the coil is rotated,
the magnetic flux linked with the coil changes. Suppose இந்த coil வந்துட்டு rotate ஆகும்போது அந்த coil கூட லிங்க் ஆயிருக்கக்கூடிய magnetic flux வந்துட்டு சேஞ்ச் ஆகும். This change in magnetic flux will lead to the generation of the induced current. So அப்படி அந்த magnetic flux வந்துட்டு சேஞ்ச் ஆகும்போது current வந்துட்டு அங்க produce ஆகும். The direction of the induced current as given by Fleming's right hand rule is along ABCD in the coil and the outer circuit flows from B2 to B1. அதாவது Fleming's right hand மூலமா இந்த coil வந்துட்டு first எப்படி rotate ஆகும் ABCD அந்த rotation அந்த direction rotate ஆகும். அப்ப outer circuit இருக்கக்கூடிய current வந்துட்டு எப்படி flow ஆகும் அப்படினா B2 ல இருந்து இங்க இருந்து இந்த B2 இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய் இப்படி flow ஆகும் அப்படிங்கறாங்க. During the second half of rotation, so first half la A B C D in the direction la rotate agum. Second half la enna agumna D C B A, so D C B A in the direction la rotate agum. Appadi rotate agumbodhu outer circuit la irukக்கூடிய current eppadi flow agum அப்படினா B1 ல இருந்து B2 க்கு flow ஆகும். As the rotation of the coil continues, the induced current in the external circuit is changing its direction for every half rotation of the coil. So in the rotation, the coil order rotation வந்துட்டு continue ஆக அதோட continue ஆக அந்த வெளிய ஒவ்வொரு continue ஆகும்போது அந்த external circuit இருக்குல B1 B2 அந்த external circuit வந்துட்டு ஒவ்வொரு half rotationக்கு அதோட direction வந்துட்டு change பண்ணிட்டே இருக்கும். So first rotation first half வந்துட்டு B2 to B1 அப்படினா second க்கு B1 to B2 மறுபடி B2 to B1 அப்படி வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். To get a direct current, a split ring type commutator must be used. அதாவது வந்து direct current அதாவது இது AC current alternating current நமக்கு direct current வேணும் அப்படினா வந்துட்டு ஒரு split ring type ஆன commutator வந்து நாம அதில வந்து யூஸ் பண்ணுவோம். With this arrangement, one brush is at all times in contact with the arm moving up in the field with the other is connected with the arm moving down. So இப்படி இந்த current பண்றதுக்கு இந்த arrangement பண்றது மூலமா அந்த brushes அதாவது B1 and B2 brushes வந்து always எது கூட contactல இருக்கும்னா arm கூட contact இருக்கும். Thus a unidirectional current is produced. அப்படி அந்த arm அந்த brush வந்துட்டு arm கூட வந்துட்டு கனெக்ட் ஆகி இருக்கும்போது ஒரே டைரக்ஷன் யூனிடைரக்ஷனல் கரண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். So the generation is called as DC generation. So அப்ப அந்த மாதிரி யூனிடைரக்ஷனல்ல கரண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது இந்த ஜெனரேட்டர் நம்ம என்ன சொல்லுவோம் DC ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்துட்டு AC ஜெனரேட்டர் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ல alternating current and direct current. So இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு மைக்கேல் ஃபாரடே அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படினா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஜெனரேட்டர் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அது எப்படி வந்துட்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.